ஹாய். ரீசெண்ட் டேஸில் எனக்கு நிறைய டிஎம்ஸ் வந்தது. அக்கா நீங்கள் எப்படி வந்து பேபியை வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறீங்க, வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தான் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி தான் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது ரொம்பவே சிம்பிளுங்க. யூஸ்வலாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஹர்வி என் பக்கத்துலேயே இருப்பான். அந்த ரூமில் அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துருவேன். மார்னிங் வந்து எனக்கு எப்போயுமே ஒரு 10 o'clock நான் எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிருவேன். அதனால வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி எனக்கு முட்டை சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாம்பார், எக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இதெல்லாமே காலையிலே ஹாட் பாக்ஸில் வச்சுருவேன். ரொம்பவே ஈஸி டு மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அர்விக்கு எப்படின்னா நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்றேனோ அதே தான் கொடுப்பேன். நோ ஸ்பெஷல் ஃபுட். ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரினா மட்டும்தான் ஸ்பெஷல் ஃபுட்டே கொடுப்பேன். அண்ட் அது வந்து ரொம்ப யம்மாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அர்விக்கு சாம்பாரில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். அண்ட் உங்கள் பேபிஸ்லாம் எப்படி சாப்பிடுவான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம விலாக்ஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் டைம் அப்படின்னாலே அர்விக்கு வந்து நான் மால்ட் கொடுப்பேன். மால்ட் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, பசும்பாலில் வந்து போட்டு கொடுக்குறது தான். பை.